கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலே மீண்டுமாய் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய தொடர் போதனையிலே நாம் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். கடந்த வாரத்திலே அவ்வளவு பெரிய ஆபத்துகள், போராட்டங்கள், வாதைகள், பூமி எதிர்ச்சிகள் போன்ற காரியங்களின் மத்தியிலும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கென்று, ஆண்டவரை தேடுவதற்கென்று ஒரு சில மக்கள் இருந்தார்கள். அவரை ஆராதிப்பதற்கான இடங்களும் காணப்பட்டது என்கிறதான காரியம் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்ததாய் இருந்தது. மீதியானவர்கள் பயமடைந்தார்கள், பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எந்த மீதியானவர்கள் என்று சொல்லி கேட்டால், இந்த உபத்திரவத்திலே, அதாவது உபத்திரவம் என்று சொல்லும் பொழுது கர்த்தரை தேடாமல் கர்த்தரை மறுதலித்த மக்களுக்கு வந்த வாதைகளினால் மரித்து போனது போக மீதியாயிருந்தவர்கள் மனம் திரும்பினார்கள் என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய பொருள். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். இந்த எக்காலம் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு எக்காலமாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் தான் இருப்பதிலேயே மிக கடினமான ஒரு வேத பகுதி மொழிபெயர்ப்பதற்கு அல்லது வியாக்கியானம் செய்வதற்கு என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இது ரொம்ப கடினம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, முதல்ல நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு, அடையாளங்கள். நாம் அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் என்று சொன்னால் காரியத்தை நாம் இழந்து விடுவோம், அதில் சொல்ல வருகிற தகவல்களை நாம் இழந்து விடுவோம். முதலாவது சிக்கலுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, நாம் நேரடியாக பார்க்கும் பொழுது என்ன தோன்றுகிறதோ அது அல்ல அதனுடைய காரியம். அதற்கு பின்னால சில விஷயங்கள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இது ரொம்ப கடினம். ஆக்சுவலா ஒரு கடினமான காரியம் என்று சொல்லும் பொழுது டைரக்டா நம்மோட சில விஷயங்கள் பேசினால் அது எளிமையானது. மறைமுகமாகவே சில விஷயங்களை நாம் பேச வேண்டும் என்று சொல்லி நினைக்கும் பொழுது அது ரொம்ப கடினமான விஷயம். ஆகினால ஒரு படம் இருக்கிறது, அந்த படத்திற்கு பின்னால ஒரு செய்தி மறைந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது தேட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அப்படி இந்த 12ஆம் அதிகாரம் இருக்கிறபடியினாலே வியாக்கியானம் செய்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமான ஒரு விஷயம். இந்த அதிகாரம் கடினமாய் இருப்பதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னு சொன்னா, இது எதிர்காலத்தை பற்றி பேசுகிறது. எதிர்காலம் என்பது நமக்கு தெரியாத ஒரு விஷயம். ஆகினால நம்மால் அதை யூகிப்பது, எண்ணி பார்ப்பது, புரிந்து கொள்வது என்று சொல்வது கடினமான விஷயம். கோவிட் வர்றதுக்கு முன்ன கோவிட் இப்படிதான் இருக்கும் என்று சொல்லி யாராவது சொல்லியிருந்தால் நம்மால் புரிஞ்சிருக்கவே முடியாது. ஒருவர் கை குலுக்க கூடாது, பக்கத்துல இருந்து பேசக்கூடாது, 2 மாஸ்க் போடணும், அப்புறம் கை கழுவிட்டே இருக்கணும் எப்பொழுதுமே. எவ்வளவு விஷயங்கள் இருந்தது பாருங்க. இதை முதல்ல சொல்லியிருந்தா நமக்கு புரிஞ்சிருக்குமா? புரிஞ்சிருக்காது. அது எப்படி ஒரு சாத்தியம்? பஸ் இருக்காது, ட்ரெயின் இருக்காது, கார் இருக்காது, எந்த வாகனங்கள் இருக்காது, நாம் எங்கேயும் போக முடியாது. மனிதர்களை கண்டால் நாம் ஓட வேண்டும், கிட்ட போகக்கூடாது. மனுஷனை பார்த்தாலே ஓடின காலம் இல்லை. ஐயோ வர்றாங்கப்பா, ஓடி ஒதுங்கிக்கோ என்று சொல்லி. பொருட்கள் வாங்க முடிவதில்லை. கடைக்காரன் கொண்டு வந்து அவ்வளோ தூரத்தில் பொருள் வச்சுட்டான்னு சொன்னால் அவன் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம போய் பொருள் எடுக்கணும். அதுவும் பொருள் எல்லாம் க்ளவுஸ் போட்டு எடுத்துட்டு அதற்கப்புறம் அதை சுடுதண்ணியில் மஞ்சள் தூள்லாம் போட்டு இது பண்ணி அதுக்கு டெட்டால்லாம் போட்டு கழுவி, காய்கறிக்கெல்லாம் இன்னைக்கு டெட்டால் போட்டு கழுவி இருக்கிறோம். நம்ம கத்திரிக்காய் தக்காளிக்கெல்லாம் டெட்டால் போட்டு, இல்லையா? ஸோ சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னு பாருங்க. நீங்க இதை முதல்ல சொன்ன யாருக்கு புரிஞ்சிருக்கோம்? புரிஞ்சிருக்காது. ஆகினால இந்த அதிகாரங்கள் எப்போதுமே எதிர்காலத்தை பற்றி பேசுகிறபடியினால ஓரளவிற்குத்தான் நம்மால் இதை புரிந்து கொள்ள முயற்சிக்க முடியுமே தவிர முழுமையுமாய் புரிந்து கொள்வதற்கு முடியாது, யாரும் விளக்கவும் முடியாது. ஆகினால நான் ஏதோ வெளிப்படுத்தின விசேஷத்தை 100% விளக்கிவிட்டேன் என்று சொல்ல வரவில்லை. ஆனால் எழுதப்பட்ட காரியங்களில்
சில விஷயங்களை நாம் அடிப்படையாக வைத்து அதிலிருந்து நாம் பில்ட் பண்ணணும். ஆக்சுவலா பில்ட் பண்ணும் பொழுது நமக்கு சில விஷயங்கள் புரிய வரும். அதாவது முழுசும் புரியாதுன்னு சொல்லவும் முடியாது, முழுமையுமாய் புரிந்துவிடும் என்று சொல்லியும் சொல்ல முடியாது. அதனால் நாம் எதுவுமே தெரியாமல் இருந்து விடுவோம் என்பதான அர்த்தமும் கிடையாது. தெரியும், கண்டிப்பாக தெரியும். இப்படித்தான் என்கிற விஷயத்தை நாம் சொல்ல முடியும், தெரியும். அனுபவிக்கும் வரை அதை நம்மால் முழுமையாக சொல்ல முடியாது. Unless otherwise, everyone experiences the things. Until then, அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். இந்த புஸ்தகத்தை புரிய வைப்பது ரொம்ப கடினம். காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, நம்ம அநேகர் இந்த சஃபரிங் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம போகவே கிடையாது. அதாவது நம்ம பாடுகள்ங்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் பட்ட பாடுகள் யாருக்காவது நமக்கு இருக்கா? அப்படி எதுவும் கிடையாது, இல்லையா? பாபிலோனுக்கு போய் சிறைப்பட்ட காலங்களில் இருந்த பாடுகள் யாருக்காவது இருக்கா? இல்லை. எகிப்தின் அடிமைத்தனமும் இல்லை, பாபிலோனியனுடைய சிறையிருப்பும் இல்லை. யூதர்கள் ஹாலோகாஸ்ட்ல கஷ்டப்பட்டார்களே, அந்த மாதிரி ஏதாவது கஷ்டம் நமக்கு அனுபவிக்கிறோமா நம்ம? அதுவும் கிடையாது. சிதறடிக்கப்பட்டு பல நாடுகளிலே பல வகையாக துன்புறுத்தப்பட்டார்களே, அந்த வகையில் எந்தாவது பாடுகளை அனுபவிக்கிறோமா? அப்படியும் இல்லை. 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு இருந்த பாடுகள், அதாவது துன்பங்கள், யூதர்களால் வந்த கஷ்டங்கள், அதற்கு பிறகு ரோமர்களால் பட்ட கஷ்டங்கள், இப்படிப்பட்ட ஏதாவது துன்பங்களை நாம் அனுபவிக்கிறோமா என்று கேட்டால், உண்மையிலே மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது. நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நான் ஒரு வீடு வாங்கிட்டேன், இன்னொரு வீடு வாங்கல, அதுக்கு தான் நமக்கு ஜெபம் பண்றோம், இல்லையா? 2வது வீடு இல்லை, 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 2 வீடு தான் இருக்கு, அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை தான் நமக்கு இருந்துட்டு இருக்கு. கர்த்தர் உனக்கு 4 பிள்ளை இருந்தா 8 வீட்டை தருவார் அப்படிங்கிற பிரசங்கத்தை கேட்கறதுக்கு தான் நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். ஒரு பிள்ளைக்கு எத்தனை வீடு வேணுமா? 4 பிள்ளை இருந்தா 2 வீடு, 4 into 2 8 houses வேணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பிரதர். என்ன பிரதர் உங்களுக்கு கஷ்டம்? பிள்ளை 4 வச்சிருக்கேன், வீடு 2 தான் வச்சிருக்கேன். ஆமாம், உண்மையார என் கஷ்டம் தான் படுறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? இந்த கஷ்டங்களை எல்லாம் ஆண்டவர், இந்த பாடுகளை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறதை தவிர கிறிஸ்தவர்களாகிய நாம் சுகபோகமாய்த்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன் இந்த வெளிப்படுத்தின புஸ்தகம் புரியாது? Because we never undergo any sufferings. ஆகினால இதை புரிய வைப்பது ரொம்ப கஷ்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த அதிகாரத்தை பொறுத்தவரை this particular chapter deals with the supernatural things. சூப்பர் நேச்சுரல் என்று சொல்லும் பொழுது, ஒரு மனிதனோடு இருக்கிற விஷயங்களை பற்றி பேசும் பொழுது நமக்கு புரியும். தூதர்கள், டெவில், பிசாசு, சாத்தான் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு வரைக்கும் நமக்கு அதெல்லாம் கற்பனைகள் தான், இல்லையா? ஆகையினாலே இந்த விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு புரிந்து கொள்வதற்கு சில கடினங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆகையினால நாம் என்ன நினைக்கக்கூடாதுன்னு சொன்னா, எனக்கு தூதன்னா நல்லா தெரியும் அப்படின்னா, தூதன் எப்படி இருப்பான் தெரியாது நமக்கு. அதாவது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுதான் நம்முடைய புரிந்து கொள்ளுதல். பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் ஏஞ்சல்னு பேர் வைப்போம், ஆம்பளை பையங்களுக்கெல்லாம் மைக்கேல்னு பேர் வைப்போம், இல்லையா? மைக்கேல் யாரு? மைக்கேல் ஏஞ்சல். இப்ப ஏஞ்சல்ங்கிறது பெண்ணுடைய பேரா ஆணுடைய பேரான எனக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? பசங்களுக்கெல்லாம் காப்ரியேல், மைக்கேல். பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் ஏஞ்சல் அப்படின்னு பேர் வைப்போம். இப்போ உண்மையா ஏஞ்சல்ங்கிறது ஃபெமினா மேஸ்குலினான்னு கேட்ட என்ன பதில்? என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்? அந்த புள்ள பார்ப்பா ஏஞ்சல் மாதிரி இருக்கா அப்படின்னு என்ன அர்த்தம்? மைக்கேல் மாதிரி இருக்கான்னு அர்த்தம். கரெக்டா? இதுதான் நம்முடைய புரிந்து கொள்ளுதல். தூதன் என்று சொன்ன உடனே நம்ம என்ன நினைப்போம்? ஏதோ இதுவரைக்கும் தூதனுடைய பிக்சரை நீங்க எங்க பாத்தீங்கன்னு சொல்லும், ஒரு பொம்பளை போல, ஒரு பெண் போல ஒரு உருவத்திற்கு சட்டைகளை வைத்திருப்பார்கள். 2 சட்டை இப்படி இருக்கும், அந்த உருவம் எப்படி இருக்கும்? நல்ல பியூர் ஒயிட் கலர் ட்ரெஸ். அது ஒரு பெண் போல உருவத்தை போலதான் காணப்படும். ஆகையினால்தான் ஒருவர் சொன்னார், ஏஞ்சல்கள், தூதர்கள் மேலிருந்து கீழே வந்தார்கள்,
அதிலே அவர்கள் செட்டைகளிலிருந்து ஒரு ரக்கை கீழே விழுந்து விட்டது, அதை நான் எடுத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற கதையெல்லாம் நீங்கள் கேட்டீர்கள். நீங்கள் கேட்காத கதைகளே கிடையவே கிடையாது இல்லையா? அந்த செட்டையில் இருக்கிறதான அந்த ஒரு ஃபெதர், அதை எப்படியாகிலும் நானும் பார்த்து விடும் என்று சொல்லி நினைத்தேன். ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அது சிக்கனுடைய ஃபெதர் மாதிரி இருக்குமா, அல்லது வாத்து மாதிரி இருக்குமா, அல்லது கழுகுனுடைய இறக்கைகள் போல இருக்கிறது இருக்குமா என்று சொல்லி நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இனிமேல். அதை புரிஞ்சுதா உங்களுக்கு? So why it is difficult? Because it talks about the supernatural, heavenly beings. அது மட்டும் இல்லை, டெவிலை பற்றி பேசுகிறது. சாத்தான் எப்படி இருப்பான்? நம்முடைய கற்பனை என்னன்னு சொன்னா கருப்பா இருக்கும், 2 கொம்பு இருக்கும், சிறு சிறுசா இவ்வளவு பெருசு தான் இருக்கும். அது வேற கொம்பு. அந்த கொம்பு வச்சு சாத்தான் ஒண்ணுமே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். சின்ன கொம்பு வச்சிருப்பாங்க. கொஞ்சம் இவ்வளவு பெருசு வரைஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, ஏதாவது முட்டும் அப்படின்னு நினைக்கலாம். அது இவ்வளவு பெருசு தான் இருக்குது சாத்தானுக்கு கொம்பு இல்லையா? ஸோ நாம் நினைக்கிற இந்த விஷயங்கள் நம்முடைய கற்பனைகளா இருக்கிறபடியினாலே இங்கே சொல்லப்படுகிற விஷயங்களை புரிய வைப்பது என்று சொல்லுவது சற்று கடினமான விஷயம் என்பதை நான் சொல்ல வருகிறேன். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 7 முத்திரைகளை நாம் பார்த்தோம் முதலாவது. அடுத்தது என்ன பார்த்தோம்? 7 எக்காலங்களை பற்றி பார்த்தோம். அடுத்தது 7 கலசங்களை பற்றி பார்க்க வேண்டிய சூழ்நிலையிலே இடையிலே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு இடைச்சொற்களை போலத்தான் இந்த 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், ஈவன் 14ஆம் அதிகாரம் கூட ஒரு இடைச்சொற்களை போலத்தான் இருக்கிறது. அதற்கு பிறகுதான் உங்களுக்கு எதை பற்றி வருகிறது என்று சொன்னால் 7 கலசங்கள் ஒரு ஆர்டரா வந்துட்டு இருக்கிற சமயத்துல இது என்ன இருக்கிறது சொன்னா ஒரு இணைப்பாக இந்த அதிகாரத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இட் இஸ் நத்திங் பட் ஒரு ஸ்மால் பிளாஷ்பேக். அங்க பட்ட பாடுகள், அங்க வந்த வாதைகள், இதெல்லாம் சொல்லுவதற்காக ஒரு சின்ன பிளாஷ்பேக் தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த அதிகாரத்தை பொறுத்தவரை 2 விஷயத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம் இதிலே. ஒன்று, ஒரு பெண், ஒரு ஸ்திரீ. 2வது வலு சர்ப்பம் இல்லையா? இந்த 2 விஷயத்தை பற்றித்தான் இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. இப்போ இது ஒரு ஸ்திரீயை பற்றி சொல்லப்பட்ட விஷயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தது 3வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 12ஆம் அதிகாரம் முழுவதும் பூமியிலே நடைபெறுகிற விஷயம் அல்ல, பரலோகத்தில் நடைபெறுகிற விஷயம். 12ஆம் அதிகாரத்தினுடைய ஃபுல் டீடைல்ஸையும் நீங்க எங்கதான் பார்க்கணும்னு சொன்னா பரலோகத்துல தான் பார்க்கணும். இது பரலோகத்தை பற்றிய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் அதிகாரத்துல தான் திரும்ப எங்க வருகிறார்கள் என்று சொன்னால் பூமிக்கு வருகிறார்கள். பரலோகத்தை பற்றி பரலோகத்தில் நடைபெறுகிற காரியம் என்று சொல்லுகிறபடியினாலதான் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகளை பற்றிய காரியத்தோடு 12ஆம் அதிகாரம் ஆரம்பமாகிறது. 13ஆம் அதிகாரத்தில் திரும்பவுமாக பூமிக்கு வந்து விடுகிறார்கள். 13ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசியுங்கள். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்தில் இருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது என்ன புரிகிறது? கடற்கரை மணல், சமுத்திரம். இது எர்த். சாப்டர் 12 is heaven, chapter 13 is earth. இப்படி நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த விஷயத்தை நாம் விளக்குவதற்கு எளிமையாக இருக்கும், அதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கும் எளிமையாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வானம் என்று சொல்லி இங்கே படிக்கிறோம், அப்படித்தானே படிக்கிறோம். ஆனால் ஆங்கிலத்தில் நீங்கள் போய் படிச்சீங்கன்னா ஹெவன்கிற வார்த்தை தான் இருக்கும். ஹெவன்னா பரலோகம். ஓகே,
ஸோ இதிலே வலு சர்ப்பம் என்கிறதான ரெண்டு அடையாளங்கள். ஒன்று, முதலாவது வலு சர்ப்பம். வலு சர்ப்பம் என்பது என்ன என்று நமக்கு தெரியும், அதுக்கு விளக்கம் வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது, அது பிசாசு. இப்பொழுது நாம் விளக்க வேண்டிய ஒரு அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஸ்திரீ, ஒரு பெண். நிறைய வியாக்கியானங்கள் இதற்கு இருக்கிறது. கத்தோலிக்கர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த ஸ்திரீ மரியாள், அவள் பிறப்பை கொடுத்த ஆண் பிள்ளை இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது பொருந்தாது. அதற்கு இங்கே எந்த விதமான சம்மதமும் கிடையாது, ஆதாரமும் இல்லை. அதாவது இன்னொரு சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லி கேட்டால், அந்த ஸ்திரீ இஸ்ரேலுக்கு அடையாளம், அவர்களுடைய ஆண் பிள்ளை என்பது யூதர்கள் தன்னுடைய உருவகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இல்லை, அந்த ஸ்திரீ சபைக்கு அடையாளம். அந்த ஸ்திரீ பெற்ற ஆண் பிள்ளை என்று சொல்லும் பொழுது, அந்த ஆண் பிள்ளை என்கிறதான அந்த விஷயம் ஒரு உருவகமாக இரத்த சாட்சிகளாய் மரித்து போன அந்த பரிசுத்தவான்களுடைய கூட்டத்திற்கு அடையாளம். அதை தொடர்ந்து அந்த சபையின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் தொடர்ந்து படிப்பீர்கள் என்று சொன்னால், அது பிசாசானவன் எப்படி சபைக்கு விரோதமாக போராடுகிறான் என்கிற விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் 12ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. இந்த ஒரு வசனம் போது நமக்கு தெளிவாக விளக்குகிறது. ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டது வலு சர்ப்பம் என்று சொல்லும் பொழுது, நிச்சயமாக இது சபைக்கான அடையாளம். சபையின் மேல் இந்த சாத்தான் கோபம் கொள்ளுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஓகே, இப்போ இந்த வலு சர்ப்பத்தை பற்றி பாருங்கள். முதலாவது 3வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. இப்ப ரெட் என்று சொல்லும் பொழுது, இந்த வலு சர்ப்பம் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னு சொன்னா, இரத்தத்திற்காக தாகம் கொண்டிருக்கிற ஒரு பிசாசானவன் என்று சொல்லி, அதாவது மனிதர்களுடைய வாழ்க்கையின் மேல் குறிவைத்திருக்கிறவன், பிளட் தர்ஸ்டி. அதனாலதான் இந்த சிவப்பு என்கிறதான வார்த்தை இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இந்த வலு சர்ப்பம். அடுத்தது இந்த வலு சர்ப்பத்தை பற்றி சொல்லும் பொழுது 7 தலைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 தலை. 7 தலையினுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இதை கொல்லுவது என்று சொல்லுவது கடினமான விஷயம். ஒரு தலை இருந்ததுன்னு சொன்னா அந்த ஒரு தலை என்ன பண்ணிடலாம், நசுக்கிடலாம். ஆனால் ஒரு தலையை நசுக்கினீர்கள் என்று சொன்னால் இன்னொரு தலை என்ன பண்ணிவிடும், எழும்பிவிடும். இப்ப நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு பாம்பினுடைய, ஒரு சர்ப்பத்தினுடைய ஒரு தலையை நசுக்குவது எவ்வளவு கடினம். ஒரு தலை இல்லாவிட்டால் இன்னொரு தலை உயிர் பெற்றுவிடும், அந்த தலை இல்லாவிட்டால் இன்னொரு தலை உயிர் பெற்றுவிடும் என்று சொல்லும் பொழுது 7 தலைகள் உடைய சர்ப்பம் என்று சொல்லுவதனுடைய பொருள் என்னவென்று கேட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கற்பனை பண்ணக்கூடாது. 7 தலைகள் இருப்பதை போல கற்பனை பண்ணக்கூடாது. இது உருவகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சர்ப்பத்தை கொல்லுவது கடினம் என்பதுதான் அதனுடைய பொருள். ஓகே, அடுத்தபடியாக 10 கொம்புகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 10 கொம்புகள் என்று சொல்லும் பொழுது இதனுடைய அதிகாரத்தை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த பூமியின் மேலும் அதற்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லுவதை இந்த கொம்புகள் நமக்கு புரிய வைக்கிறது. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய. என்ன அர்த்தம் இது? 7 முடின்னு என்னதுங்க? முடினா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், இப்படி எண்ணி பார்த்தா 7 முடி இருக்கும் போல தெரியுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த கிரீடத்தில் இருக்கிற அந்த 7 டயடிம்ஸ் சொல்லுவாங்க. ஒரு கிரீடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க ஒண்ணு இருக்கும், இங்க இப்படி ஒண்ணு மட்டும் இருக்கும். அந்த கிரீடத்தில் இருக்கிறதான அந்த
டேடிம்ஸ் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு எப்படின்னு புரிய வைக்கணும்னு தெரியல. தெரியுதா உங்களுக்கு? எப்படி ஒவ்வொன்றா இருக்கும். அந்த மாதிரி 7 இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதா முடி என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது நம் தலையில் இருக்கிற முடி அல்ல. இவனை ராஜாவாக முடிசூடி இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்றாங்கல்ல. முடிசூடப்பட்டான் அப்படின்னா அவன் மேலே கிரீடம் சூடப்பட்டது. அந்த கிரீடத்தின் மேல் இருக்கிற முடிகளின் எண்ணிக்கை, அதுல வைரங்கள் பதித்திருப்பார்கள், விலை உயர்ந்த கற்கள் பதித்த முடி, டயடிம்ஸ். அப்படி 7 இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம சும்மா தமிழ்ல படிச்சோம்னா 7 முடின்னு என்னன்னு முடியும் நமக்கு? தலைமுடி இல்லையா? இது தலைமுடி கிடையாது ஆக்சுவலா. அப்போ இந்த உலகத்தினுடைய அதிபதி அவன் என்கிற விஷயத்தை புரிய வைக்கிறது. இந்த சர்ப்பத்தை பற்றிய காரியங்கள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். இரத்தத்திற்காக தாகம் கொண்டவன் இந்த பிசாசு. 7 தலைகளை உடையவன் என்று சொல்லுகிற பொருளுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், உண்மையாக அவனுக்கு 7 தலை என்பது பொருள் அல்ல, அவனை கொல்லுவது கடினம். அடுத்தபடியாக 10 கொம்புகள் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு பூமியின் மேல் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7 முடிகளுடைய கிரீடம் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தினுடைய ராஜாவாக, இளவரசனாக, இந்த பூமியின் அதிபதியாக, ராஜாவாக அந்த சர்ப்பம் இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த ஸ்திரீ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவள் ஒரு ஆண் பிள்ளைக்கு பிறப்பை கொடுக்கிறாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இல்லையா? நான் சொன்னேன் ஏற்கனவே, அந்த ஸ்திரீ என்பவள் சபையை குறிக்கிறதா இருக்கிறது. அந்த ஆண் பிள்ளை என்று சொல்லும் பொழுது மொத்த இரத்த சாட்சியாக மரித்த பரிசுத்தவான்களுடைய உருவகமாக அந்த ஆண் பிள்ளை சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின் வருகிற அந்த பிள்ளைகள் மீட்கப்பட்ட, சபையின் மூலமாக மீட்கப்பட்ட, அடையாளப்படுத்தப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடையாளமாக காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது 6வது வசனத்தை வாசியுங்கள். ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 1260 என்று சொல்லுகிற அந்த நம்பருக்கு நீங்க பெரிய விளக்கம் கொடுக்க முடியாது. ஷார்ட் டைம் தான் இந்த யுத்தம், அதற்கு பிறகு விடுதலை ஆவார்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 3.5 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1260. இந்த எண்கள் எல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் 40 வாரங்கள். இவைகள் எல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் a short period, குறுகின காலம். எத்தனை பேர் குறுகின காலம் தான் அவன் போராட முடியும் என்கிற விஷயத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறீர்கள்? ஆமென், ஹல்லேலூயா. அது ஷார்ட் பீரியட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 7வது வசனத்திலிருந்து நாம் படிக்கும் பொழுது 7வது வசனத்தை நீங்கள் முதலாவது வாசியுங்கள். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. வானத்திலே என்று சொல்லும் பொழுது பரலோகத்திலே. நீங்களும் நானும் நினைப்பதை போல பரலோகம் இல்லை. நீங்களும் நானும் கற்பனை செய்வதை போல பிசாசானவன் என்று சொல்லுகிறவன் ஒரு கருப்பு உருவமாக 2 கொம்புகளோடு கூட அக்கினிக்குள்ளாக, அந்த அக்கினியினுடைய அந்த ஜுவாலைகளுக்குள்ளாக இருந்து காட்சி தருகிற அந்த படத்தை போலவும் இல்லை. ஃபர்ஸ்ட் பிசாசுன்னு சொல்லும் பொழுது நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நம்ம யாரும் பிசாசை பார்த்தது கிடையாது. ஆனா பிசாசை ஃபீல் பண்றதற்கு ஆண்டவர் இப்படித்தான் இருப்பான் என்பதற்கு ஆண்டவர் சில உதாரணங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு ஃபீல் சாட்டன்னா அது எப்படி இருக்கும், அது அதனுடைய காரியம் என்ன, அது இருந்தால் நீ எப்படி ஃபீல் பண்ணுவ அப்படிங்கிற விஷயத்திற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் இருப்பான். நீங்கள் ஒரு நிமிடம் கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் நின்று கொண்டிருக்கிறீர்கள், காம்பவுண்டுக்கு வெளியில திடீரென்று ஒரு சிங்கம் வாயை திறந்து உங்களை பார்த்து கெர்ஜிக்கிறது. ஹவு டு யூ ஃபீல்? அந்த ஃபீல் தெரியுதா உங்களுக்கு? அதுதான் பிசாஸ். அது மட்டும் கிடையாது.
நீங்க நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய பாம்பு உங்கள் முன்பாக குறுக்காக வருகிறது. இப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அந்த அந்த ஒரு செகண்ட் பயம் இருக்குல்ல, யாரும் பயப்பட மாட்டோமா? பயப்படுவோமா? ஒரு ஜெர்க் ஆகும் இல்ல, இந்த ஃபீல் தாங்க பிசாஸ். பிசாசானவனை அவன் எப்படி இருப்பான், அவன் வந்தால் உங்களுடைய ஃபீலிங் எப்படி இருக்குங்கிறதற்காக ஆண்டவரால் விளக்கப்பட்ட விஷயங்கள், ஆண்டவரால் சொல்லப்பட்ட விஷயங்கள். ஒரு கர்ஜிக்கிற சிங்கத்தின் முன்பாக நீ இருந்தால் எப்படி உணர்வாய்? ஒரு பெரிய சர்ப்பம் உன் முன்பாக திடீரென்று கடந்து போகும் பொழுது நீ எப்படி ஃபீல் பண்ணுவ இல்லையா? இந்த ஃபீலிங் தான் நமக்கு சொல்லுகிறது பிசாசானவன் என்பவன் இப்படித்தான் இருப்பான் என்பதை நம்மால் உணர முடியும். புரியும் என்று நான் நினைக்கிறேன். ஆகினால இப்படிப்பட்ட இந்த சர்ப்பம், இந்த பிசாசு எங்கே இருக்கிறான் என்று சொன்னால் பரலோகத்தில் இருக்கிறான். இந்த பரலோகத்தில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் நினைப்பதை போல ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார், பிசாசானவன் நரகத்தில் இருக்கிறான். இல்லை, நரகத்திற்கு போவான். ஆனால் அவனுக்கு இப்போவும் எங்கிருந்து ஆக்சஸ் இருக்குன்னு சொன்னா பூமிக்கும் பரலோகத்திற்கும் அவனுக்கு ஆக்சஸ் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகையினாலதான் ஆண்டவர் யோபினுடைய சரித்திர புஸ்தகத்தை நான் படிக்கும் பொழுது பிசாசை பார்த்து என்ன கேட்கிறார்? எங்கே இருந்து வருகிறாய்? அப்படித்தானே கேட்டாரு. யோபினுடைய புஸ்தகத்தை திரும்பி பாருங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு நான் சொல்லுகிற இந்த விஷயம் உங்களுக்கு புரிய வரும். யோபு 1:7 வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். இப்போ அடிக்கடி பூமிக்கும் பரலோகத்துக்கும் போயிட்டு வர்ற ஆள் யாரு? நீங்க வேற யாரையும் சொல்லிடக்கூடாது, சாத்தான் இல்லையா? அடிக்கடி பரலோகத்துக்கு போயிட்டு கீழே பூமிக்கு வர்ற ஆள் யாரு? சாத்தான், பிசாசு. பிசாசு தான் இங்கே இருப்பான், திடீர்னு எங்க போவான்? பரலோகத்துக்கும் போவான். இது நான் சொல்லலை, வசனம் சொல்லுகிறது. எங்கே இருந்து வருகிறாய்? சாத்தானை பார்த்து கேட்கிறார். அவன் சொல்றான், பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். டே அப்பா, என்ன ஹெலிகாப்டர்ல சுத்தினானா, என்ன பிளைட்ல சுத்தினானா? நம்ம எல்லாம் எதுல சுத்தினாலும் சுத்த முடியாது. அவன் சரவுண்ட் அடிக்கிறான் பூமி முழுவதும். நினைச்சா என்ன பண்ணுவான்? திடீர்னு ராஜ்குமார் பிரதர் வீட்டுக்குள்ள போயிட்டு டக்குன்னு வெளியே வருவான். ரமேஷ் பிரதர் வீட்டுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணுவான்? திடீர்னு வெளியே வருவான். வரமாட்டானா? வருவான். ஏன் திடீர்னு வீட்டுல பாத்தீங்கன்னா குர்ங்குது வீடு. அவன் உள்ள டைக்குன்னு ஏதோ ஒரு விசிட் அடிச்சுட்டு வெளியே வருவான்னு நினைக்கிறேன் நான். தவறு அடிப்பான்னு அடிக்க மாட்டானு சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா அடிப்பான். இப்போ இவன் பரலோகத்தில் இருக்கிறான், பரலோகத்தில் யுத்தம் நடைபெறுகிறது. ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பூமியிலே மனிதர்களுக்குள்ளாக வருகிறதான வேறுபாடுகள், போராட்டங்கள், சண்டைகள், நாட்டுக்கு நாடு வருகிற யுத்தங்கள், குடும்பங்களில வருகிற யுத்தங்கள், கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற பிரச்சனைகள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வெறுக்கிற பகைக்கிற காரியங்கள் எல்லாமே எதற்கு காரணம் என்னவென்று கேட்டீர்கள் என்று சொன்னால் பரலோகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற யுத்தத்தினுடைய ரெஃப்ளெக்ஷன் தான். அதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. Still the fight is going on between the angel of God and the angel of Satan. சாத்தானுடைய தூதர்களுக்கும் தேவனுடைய தூதர்களுக்கும் இடையிலே நடைபெறுகிற போராட்டத்தினுடைய விளைவு எங்கே இருக்கிறதுன்னா இங்க ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு சண்டை போடுகிறான். ஒரு மனிதன் தோற்றுக்கொண்டே இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவனுடைய கோபத்தை யார் மேல காட்டுவான்? சண்டை போடாத ஆள் மேல காட்டுவான். புரியுதா? இப்ப அந்த சாத்தானுடைய கோபம் யார் மேலதான் காட்டப்படும் என்று சொன்னால் பூமியில் இருக்கிற நம்மேல் தான் காட்டப்படும். காரணம் என்ன? அவன் யுத்தத்துல தோற்றுக்கொண்டே இருக்கிறான். அதுதான் காரணம். இந்த சாத்தானுடைய இந்த தொந்தரவுகள், இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள், இதிலே நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு, அதாவது அதை இல்லாமல் வெளியே வருவதற்கு என்று சொல்ல முடியாது. அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. ஜெயிக்கிறவனோடு சேர்ந்து கொள்வதை தவிர இன்னொரு வழியே இல்லவில்லை. யாரோடு சேர்ந்து கொள்ளணும்?
ஜெயிக்கிறவனோடு நாமும் போய் சண்டையில நின்னுக்கணும். நான் இந்த பக்கம் இருக்கிறேன். அப்ப பிசாசு என்ன செய்ய முடியாது? நம்மை தொட முடியாது. ஜெயிக்கிறவர்களோடு நாம் சேர்ந்து கொள்ளுவதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் ஜபிப்பது என்பதுதான் அதனுடைய பொருள். ஜபம் என்று சொல்லுகிறோமே, என்ன ஜபம்? ஜபத்தினுடைய மேன்மை என்ன? எதற்காக ஜெபிக்க வேண்டும்? கிறிஸ்தவர்கள் என்பதனால ஜெபிக்கிறோமா? இல்ல, ஜபம் என்பது ஒரு நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக ஒரு நிகழ்ச்சி நிரல்ல ஃபர்ஸ்டா வர்றது ஓப்பனிங் பிரேயர். அதான் ஒரு நிகழ்ச்சி தொடங்கணும், என்ன பண்றது? ஓப்பனிங் பிரேயர். நிகழ்ச்சியை முடிக்கணும், எப்படி முடிக்கிறது? க்ளோசிங் பிரேயர். அதுலயும் தமிழ்நாட்டில் நீங்க நிகழ்ச்சி முடிக்கணும்னா ஜபம் பண்ணா மட்டும் பத்தாது. அவன் எந்திரிச்சு போக மாட்டான். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன்னு சொல்லலினா போக மாட்டாங்கிறத விட இன்னைக்கு ஒண்ணுமே சரியில்லையே. என்ன கடைசியில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரியே சொல்லவே இல்லையே. அவங்க என்ன கூட்டம் நடத்தினாங்கன்னு எனக்கு புரியல. நீங்க எவ்வளவுதான் நீங்க பிரசங்கம் பண்ணியிருந்தீங்கனாலும் கடைசியில நீங்க அந்த சத்தத்தை கொஞ்சம் வேற மாதிரி மாற்றி அந்த ஜபத்தினுடைய அந்த தொனியில டர்ரு புருன்னு ஏதாவது சில சவுண்டை எழுப்பி நீங்க கொஞ்சம் அவனுக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஏதாவது சில விஷயங்களை அவனை சொல்லி அப்படியே சொல்லி முடிச்சதுக்கு பிறகு சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இது சொல்லாம முடிச்சீங்கன்னா வேலைக்காக. ஜபம் என்ன பாடுபடுகிறது என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். இன்றைக்கு மனிதர்கள் மத்தியில, அதுவும் கிறிஸ்தவர்கள் மத்தியில ஜபத்தினுடைய நோக்கம் என்ன? ஜபத்திற்கான வலிமை என்ன? ஜபத்திற்கான வல்லமை என்ன? ஜபம் என்பது ஒரு மிகப்பெரிய வல்லமையான ஒரு போர் ஆயுதம் கிறிஸ்தவனுடைய கையில் இருக்கிறது. இதை நாம் என்ன செய்கிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். அதிகாலையில் எழுந்து தேவனோடு கூட, தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு நான் உன்னோடு கூட நான் நிற்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிற விஷயத்தை நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லி பாருங்கள். பிசாசானவன் நம்மேல் இருக்கிறதான எல்லா விதமான ஏவுகணைகளையும் ஜபம் என்கிறதான அந்த ஆயுதம், அந்த சர்வாயுத வர்க்கம், அந்த கேடயம் என்ன செய்துவிடும் என்று சொன்னால் தடுத்துவிடும். ஜெபிக்காத மனிதன் பிசாசினால் பழிவாங்கப்படுகிறான். பிசாசினுடைய ஆளுகைக்கும் பிசாசினுடைய தாக்குதலுக்கும் உட்படுகிறான். இல்லாவிட்டால் நீங்கள் ஒண்ணு செய்யணும், ஒண்ணு ஜெபிக்கணும், இல்லாட்டி என்ன பண்ணணும்? அவங்க கூட போய் நின்னுக்கணும். நீங்க நான் உங்க கூட தான்ப்பா இருக்கிறேன்னு சொன்னா அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கூட தான் நிக்கிறீங்க. யாராவது ஒருத்தன் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கிறவனை போய் கட்டி பிடிச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணுவான்? பிள்ளைங்களை என்ன பண்ணும்? அப்பா அடிச்சா உடனே கட்டி பிடிச்சிரும். நல்ல விவரம் தெரிஞ்ச பிள்ளைங்க ஓடாது, ஓடுன அடி விழுகும். போய் நல்ல இறுக்க கட்டி பிடிச்சிருக்கோங்க அப்பா அப்படின்னு கட்டி பிடிச்சிருக்கோங்க. அப்பா எப்படி அடிப்பாரு? இப்படி அடிச்சுக்குவாரு? முடியாது. இன்றைக்கு சொல்லுகிறேன், ஒன்று ஜெபியுங்கள், இல்லாவிட்டால் அவனோடு போய் நின்று கொள்ளுங்கள். நீங்க தனியா நின்னீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அவன் எங்க அடிப்பான்? யார் அடிப்பான்? தனியா நிற்கிறவன தான் அடிப்பான். ஏன் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு உட்படுகிறார்கள்? ஜெபத்தை வியாபாரமாக்குவது, ஜெபத்தை விளம்பரங்களுக்காக செய்வது, அந்த மக்கள் பார்ப்பதற்காக அந்த அலங்கார துணிகளோடு கூட உட்கார்ந்து நின்று ஜெபம் பண்ணுவது, இவனெல்லாம் அடி வாங்குறாள் பிசாசினிடத்துல. ரகசியமாக மறைமுகமாக தேவனிடத்துல ஜெபிக்க வேண்டியவர்கள் நீங்களும் நானும். ஆகினால பரலோகத்தில் நடைபெறுகிற விஷயம் என்ன என்று கேட்டால் யுத்தம். இந்த யுத்தத்திலே யார் ஜெயிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? மிகாவேல், அவனை சேர்ந்த தூதர்கள் ஜெயிக்கிறார்கள். இவர்களால் ஜெயம் கொள்ளவில்லை. பரலோகத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. ஒரு நாள் வரும், பரலோகத்தினுடைய யுத்தம் நிற்கும். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் காணப்படாமல் போவார்கள். அந்த பரலோகத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் பரலோகமாகவே ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார். நீங்களும் நானும் போகிற பரலோகம் மற்றவர்கள் டெய்லி போகிற பரலோகத்தை போல இருக்கிற அந்த பரலோகம் கிடையாது. யுத்தமே இல்லாத ஒரு பரலோகத்தை ஆண்டவர் அந்த வலு சர்ப்பத்தை கீழே விழத்தள்ளுவதன் மூலமாக ஆயத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிசாசை பற்றி சொல்லும் பொழுது 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம்.
உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத் தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். பிசாசுக்கு இங்க இன்னொரு பேர் கொடுக்கப்பட்டிருக்குங்க, அக்யூசர். எப்பவுமே குற்றம் சாட்டிக் கொண்டே இருப்பது அவனுடைய பணியாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த வசனங்கள் நமக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது. அந்த பிசாசு தள்ளப்பட்டு போனது, அதனுடைய தூதரும் தள்ளப்பட்டு போனார்கள். இது ஃபியூச்சர்ல நடக்கிற ஒரு ஈவெண்ட், ஆக்சுவலா ஒரு சம்பவம். அப்பொழுது ரட்சிப்பும் வல்லமே நமது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லும் பொழுது தேவராஜ்யம் வல்லமையாய் ஸ்தாபிக்கப்படுகிறது என்கிற விஷயத்தை நமக்கு அது புரிய வைக்கிறது. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாம் ஜெயிப்பதற்கு என்ன வழி என்று கேட்கும் பொழுது 11வது வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை வாசியுங்கள். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஜெயம் கொள்ளுவதற்கு இது மட்டும்தான் வழி. நமக்கு மரணம் நேரிடுகிறா இருந்தாலும் என்று சொல்லுகிறதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், நம்முடைய இறுதி மூச்சு இருக்கும் வரை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சாட்சியின் வசனத்தினால் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாயின் அறிக்கையிலே நாம் இந்த விஷயத்தை அறிக்கை செய்தால் போதும், அதான் நமக்கு ஜெயம். எதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டேன். தட்ஸ் ஆல் finished. இந்த வாயின் அறிக்கைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்கிறது. அதனால தான் நாம் அறிக்கை பண்ண சொல்லுகிறோம். சாட்சியின் வசனம் என்று சொல்லும் பொழுது, என்னுடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஒரு முறை சொல்லுவோம் வாய் திறந்து, என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறேன். நம்ம யாரை ஜெயிச்சிட்டோம்? பிசாசு ஜெயித்து விட்டோம். இந்த அறிக்கையினால் தான் பிசாசு ஜெயிக்க முடியும். ஆகினால நீங்க கன்ஃபஸ் பண்ணிருங்க ஒரு முறை. பிசாசு கிட்டே வரமாட்டான். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எதனால்? என்னுடைய சுய ஞானத்தினால் அல்ல, சுய பலத்தினால் அல்ல, சுய அறிவினால் அல்ல, நான் ஏதோ கிரயத்தை கொடுத்ததுனால் அல்ல. என் ஆண்டவர் எனக்கு இந்த ரட்சிப்பை இலவசமாய் ஈவாய் என் மேல் அன்பு வைத்து தந்திருக்கிறார். இந்த அறிக்கை பிசாசை ஜெயிக்கக்கூடிய ஒரு பெரிய ஜெயம், ஒரு பெரிய வெற்றி. ஆகினால ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்கிற விஷயம் தான். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே, சாட்சியின் வசனத்தினாலே அவர்கள் ஜெயித்தார்கள் என்று சொல்லும் பொழுது, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதை உங்களுடைய சாட்சியாக, வசனமாக அதை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். இப்போ உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்பதனுடைய பொருள் என்ன? இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, அதை நான் அறிக்கை செய்கிறேன். அதனால் நாம் என்ன செய்ய முடியும்? பிசாசை ஜெயிக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் யார் என்று சொன்னால், சிந்தப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை அறிக்கை செய்ததன் மூலமாக ஜெயம் எடுத்தவர்கள் நீங்களும் நான். இப்பொழுது ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே என்ன செய்ய வேண்டுமாம்? அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே. ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களை களி கூறுங்கள். இப்ப நீங்க பாருங்க, ஆகையால் பரலோகமா பரலோகங்களா? பரலோகங்களே. இப்ப எத்தனை பரலோகம் இருக்கிறது? நான் ஒரு பரலோகம், நீங்கள் ஒரு பரலோகம், நீங்கள் ஒரு பரலோகம், நீங்கள் ஒரு பரலோகம், நீங்கள் ஒரு பரலோகம், பரலோகங்கள். புரியுதா உங்களுக்கு? ஆமென். நாம் ஒவ்வொருவரும் ஒரு பரலோகம். அதனால் தான் இங்கே பன்மையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது பரலோகங்கள் என்று சொல்லி. ஒரு பர்டிகுலர் பிளேஸ், ஒவ்வொரு மனிதனும் பரலோகம் தான் வாழ்க்கை.
ஜெயித்தாலே பரலோகம் தானே. நான் என்னுடைய இரட்சகராகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலும் அந்த ரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டேன் என்கிற என்னுடைய சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தபடியினாலே நான் யார்? பரலோகம். நீங்கள் யார்? நீங்கள் யார்? நீங்கள் யார்? நீங்கள் யார்? நீங்கள் ஒவ்வொருவரும் யார்? பரலோகம், 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 பரலோகம். ஆகினால் பரலோகங்களே, அதில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள். களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்சம் காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஓகே, சோ இவைகளை எல்லாம் நீங்கள் மொத்தமாய் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், சபையை துன்புறுத்துவதற்கு பிசாசானவன் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டேதான் இருக்கிறான் என்பது இந்த காரியங்கள் மூலமாக நமக்கு புரிய வருகிறது. இப்பொழுது 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், யுத்தம் நடைபெறுகிறது. பிசாசுக்கும் நமக்கும் ஜெயிப்பதற்கு ஒரே வழி ஜெபம் என்கிறதான பேராயுதம், ஆண்டவரோடு இணைந்து கொண்டு நிற்பது. அந்த ஜெபத்திலே நாம் செய்ய வேண்டிய அறிக்கை, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டேன். இந்த சத்தத்தை கேட்ட உடனே பிசாசு ஓடிடுவான். அவனால் நிற்கவே முடியாது, அவனால் வரவே முடியாது. அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினுடைய வல்லமை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகினால இந்த 12ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் நிச்சயமாய் விளங்கி இருப்பீர்கள், உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு சிறிய சிறிய விஷயத்தையும் நாம் போய் வியாக்கியானம் செய்ய முற்படுவது என்று சொல்வது முடியாத காரியம், கடினமான காரியம். ஆனால் ஒரு முழு படமும் இன்றைக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். 12ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தில் யுத்தம், அந்த யுத்தத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி. நாம் போகிற பரலோகம் யுத்தம் இல்லாத, எந்த போராட்டங்களும் இல்லாத உண்மையான பரலோகம். ஆகையினால நாம் பிசாசு ஜெயித்தபடியினால இந்த பூமியிலேயே நாம் ஒவ்வொருவரும் பரலோகமாக வாழ்கிறோம். நாம் எல்லாரும் சேரும் பொழுது பரலோகங்களாக இந்த ஆராதனை, நம்முடைய சபை சமுதாயம் காணப்படுகிறது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. இன்றைக்கு நாம் கேட்ட மகிழ்ச்சியான செய்தி என்னவென்று சொன்னால், ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நிச்சயமாக நீங்களும் நானும் ஜெயம் பெற்றவர்கள். ஜெபத்தை வேறு ஏதோ விஷயமாக நாம் பார்க்காமல், ஜெபம் சொன்ன உடனே கர்த்தர் இதை கேட்டு அதை கேடு, அதை கேளு, அதை கேளு, அதை கேளு இல்லை. நான் ஜெபம் என்பது ஒரு ஆயுதம், அதை நான் பயன்படுத்துகிறேன். எனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனோடு கூட நான் இணைந்து நிற்கிறேன். பிசாசுவை தோற்கடிக்கிறேன். நான் ஒரு பரலோகமாக மாறுகிறேன். கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய பிரசன்னம். ஒரு பெரிய வலு சர்ப்பம், அடுத்தது ஒரு சபைக்கு அடையாளமான ஸ்திரீ. ஜெயித்தது சபைதான், மணவாட்டி தான். ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நாம் ஜெயம் பெற்றோம். உங்களுக்கு முன்பாகவும் எனக்கு முன்பாகவும் ஜெயம் எடுக்கிற கிறிஸ்து கடந்து செல்கிறார். அந்த கிறிஸ்துவை நாம் இறுக பெற்றுக் கொள்ளலாம். இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நாங்கள் அவனை ஜெயிப்போம் என்கிறதான இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் எங்களுக்கு இருந்தது. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் ஜெயிக்கிறவர்கள். நாங்கள் போராட்டத்திலே உம்மோடு இணைந்து கொள்வதற்கு ஜெபமே எங்களுக்கு ஒரு பெரிய ஆயுதம். அந்த ஜெபத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர், அதற்காக நன்றி. வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும், தொடர்ந்து எங்களோடு கொடுத்து வழி நடத்தும். துதிகனமை உமக்கு எடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும்
நம்மனரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரிந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.